ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாய் இந்த அருமையான நல்ல நேரத்திலே தேவ சமூகத்திலே நாம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த நாள் வரைக்கும் நம்மை அன்போடு தயவோடு கிருபையாய் இரக்கமாய் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தின தேவன் இந்த நல்ல நேரத்திலும் அவருடைய சமூகத்திலே நாம் வரும்படியாக இந்த விசேஷித்த புதன்கிழமை மாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும், தேவ வார்த்தையிலே வருகிற ஆசீர்வாதங்களை, அதிலே சொல்லப்பட்ட மகத்துவமான காரியங்களை, மகிமையான காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு பெரிதான காரியங்களை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி இந்த மாதத்தின் கடைசி புதன்கிழமை மாலை வேளையிலே சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவும் மகத்துவமானவரே, மகிமையின் தேவனே, உன்னதமானவரே, எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்தவரே, எங்கள் மத்தியிலே ஜீவிக்கிற தேவனே, எங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள், அநியாயங்களை எங்களை சுற்றி நெருக்கிற எல்லா பாரமான கட்டுக்களில் இருந்தும் எங்களை சுத்திகரித்து எங்களை உடைய இரத்தத்திலே கழுவி எங்களை மீட்டெடுத்த மகத்துவமான மகிமையான தேவனாகிய உமக்கு நன்றி சொல்லி இந்த விசேஷித்த புதன்கிழமை மாலை வேளையிலும் தேவ கிருபையினாலே நாங்கள் ஜீவனோடு இருக்க நீர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி நீரப்பா, உடைய அன்பை, உடைய இரக்கத்தை நினைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்திலே உடைய சத்திய வார்த்தைகளை தொடர்ந்து வாசித்து தியானிக்கிற இந்த நேரத்திலே தேவ கிருபையும் தேவ தயவும் கேட்கிற ஜனங்களுக்கும் இதை ஆண்டவரே தியானிக்கிற எங்கள் மத்தியிலே உடைய இரக்கம் கிருபை ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீரே உடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிற தேவனாய், அதிலே ஆண்டவரே நீர் அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறீரப்பா. அது இந்த நாளிலே எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் பொருத்தி பார்ப்போம். நாங்கள் எவ்விதமாய் அதை உணர்ந்து கொள்ள, அதிலே சொல்லப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்ள, அது எப்படியாய் ஜீவிக்க வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீர் தாமே உணர்வையும் ஞானத்தையும் ஆண்டவரே அதிலே சொல்லப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்கிற அந்த புத்தியையும் தர வேண்டுமா என்னுடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். மீதியான வேலை முழுவதும் நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். பேசி ரெடியான மறைத்து மூடி பேசி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய செவியிலும் இருதயத்திலும் உடைய வார்த்தையை பதியும்படியாய் அதிலே சொல்லப்பட்ட காரியங்களை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவ ஞானத்தை தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நல்ல நாளிலும் கூட அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார். நாம் கடந்த சில நாட்களாக வேதத்திலே தேவன் எப்படி இஸ்ரவேல் புத்திரர்களோடு இணைந்தார், அவர்களோடு பிரயாணம் செய்தார், அவர்களை எவ்விதமாய் வழிநடத்தினார் என்று இஸ்ரவேலும் சபையும் என்கிற காரியங்களை குறித்து கடந்த 4-5 வாரங்களாய் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலே முதலாவதாக அங்கே ஆபிரகாமிலே தொடங்கி எவ்விதமாய் தேவன் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக தன்னுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றும்படியாக அங்கே ஆபிரகாமுக்கு 100 வயதிலே பிள்ளைகளை, குமாரனை கொடுத்து, அந்த குமாரன் மூலமாக பிள்ளைகளை கொடுத்து, அந்த பிள்ளைகள் வழியாக அங்கே யாக்கோபின் மூலமாக யாக்கோபு இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றுகிறார். அந்த இஸ்ரவேல் மூலமாக 12 பிள்ளைகள் பிறந்து, அந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக 12 முற்பிதாக்களாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 12 பிள்ளைகளிலே யோசேப்பினுடைய காலத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே செல்லுகிற பொழுது அங்கே தன்னுடைய சகோதரர்களால் யோசேப்பு பகைக்கப்பட்டு தன்னுடைய தகப்பனால் நேசிக்கப்பட்ட ஒரு அருமையான மகனாக யோசேப்பு இருந்தார். அது யோசேப்பு எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார் என்று நாம் சொல்லி இருக்கிறோம். ஏனென்றால் எப்படி இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வந்த பொழுது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அவர் சொன்ன வண்ணமாக அங்கே தேவன் எப்பொழுதும் யோசேப்போடு கூட இருந்து, அது மட்டுமல்ல, யோசேப்பு அங்கே அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்களை
அங்கே மீட்பதற்கு முன் அடையாளமாக அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து முதல் மகனாக அங்கே எகிப்துக்கு செல்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. பிறகு இஸ்ரவேலுடைய 11 பிள்ளைகளும் அங்கே எகிப்துக்கு செல்வதையும், பஞ்சம் ஏற்பட்ட நாட்களிலே யோசேப்பு மூலமாக அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக அங்கே பெரிதான காரியங்களை பண்ணும்படியாக கர்த்தர் அங்கே முன்குறிக்கப்பட்ட யோசேப்பை அங்கே அனுப்புகிறார். யோசேப்பின் மூலமாக தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதங்களை அங்கே முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே யோசேப்பு அங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்விதமாய் ஒரு முன்னடையாளமாக இருந்தானோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் நம் ஒவ்வொருவருக்கும், புற ஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கும் அவர் ஒரு முன் அடையாளமாக பாவத்திலே, அக்கிரமத்திலே, மீறுதலிலே அங்கே எல்லோராலும் பகைக்கப்பட்டவர்களாக இருந்த நம்மை மீட்கும்படியாக அவர் இந்த நாளிலே கூட நமக்காக இந்த பூமியில அவர் மனிதனாய் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார் என்று நாம் அவருடைய வாழ்க்கையை நாம் இணைத்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோசேப்பினுடைய ஜீவியத்திலே யோசேப்பு ஒரு அடிமையான ஒரு மகனாக அங்கே சென்று ஒரு வாலிபனாக அங்கே செல்வதும், பிறகு யோசேப்பு அங்கே தேவன் அவனோடு கூட இருந்ததினால் யோசேப்பு சொப்பனங்களிலும் தரிசனங்களிலும் அங்கே வியாக்கியானம் செய்வதன் மூலமாக அங்கே பார்வோனுடைய அந்த எகிப்திலே அந்த ஜனங்களை ஆளும்படியாக அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றைக்கு இந்த பூமியிலே சகல அதிகாரங்களும் பிதாவானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், என்னுடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அவர் அங்கே சொல்லி இருக்கிறார். முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடும் என்று சொன்ன வண்ணமாக இயேசு கிறிஸ்து நாமமானது இன்றைக்கு ஒரு மகிமையான ஒரு மகத்துவமான நாமமாக நாம் அங்கே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் ஜெபிப்பதற்கும் அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. எப்படியாக தேவன் பாருங்கள் தன்னுடைய பிள்ளைகளை எவ்விதமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை இந்த பூமியிலே ஒரு முன் அடையாளமாக வைத்து அவர்களை இந்த புறஜாதிகளில் இருந்து எவ்விதமாய் தெரிந்தெடுத்து அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளவும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் யோசேப்பு நமக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, யோசேப்பு உடைய காலத்திலே அங்கே பஞ்சம், பசி, பட்டினி இல்லாத ஒரு மகத்தான ஒரு ராஜ்யமாக இருந்தது. அதை போல இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து 1000 வருஷம் அரசாட்சியானது அங்கே மரணமோ துக்கமோ பாடுகளோ அங்கே வேறு எந்த விதமான இல்லாதபடி ஒரு மகிமையான ஒரு 1000 வருஷம் அரசாட்சிக்கு அது ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. இப்படியாக நாம் அநேக காரியங்களை கடந்த நாட்களிலே ஆதியாகமத்திலே எவ்விதமாய் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்தினார், அவர்களோடு கூட இருந்தார் என்று நாம் தியானித்தோம். பிறகு கடைசியாக அந்த 49ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே யாக்கோபு மரித்து போவதும், யாக்கோபினுடைய சரீரமானது அங்கே அடக்கம் செய்வதற்கு முன்பாக யாக்கோபு சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்தை இந்த எலும்புகளை நீங்கள் அங்கே இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது இதை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுவதை நாம் அங்கே கேட்க முடிகிறது. ஆகவே பாருங்கள், அங்கே நாம் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிற பொழுது வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50:5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணையிடுவித்துக் கொண்டார். நான் அங்கே போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். பாருங்கள், அங்கே யாக்கோபு தன்னுடைய ஜீவியத்திலே அங்கே தன்னுடைய தகப்பனாகிய அங்கே யாக்கோபு மரித்த பிறகு அங்கே ஒரு இடத்திலே
என்னை புதைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த இடம் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது 13ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. வாசிப்போம் 13ஆம் வசனம். அவனை கானான் தேசத்திற்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறை பூமியாக ஏத்தியனாகிய எப்ரோனிடத்தில் வாங்கின நிலத்தில் உள்ள குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். போதும் பாருங்க, இந்த இடம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இடம். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், இதில் ஒரு ஆசீர்வாதம், இதில் ஒரு மகிமையான காரியங்கள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எல்லோருமே இந்த இடத்திலே அடக்கம் பண்ணுவது ஒரு மகிமையான ஒரு காரியமாக எண்ணுகிறார்கள். ஏனென்றால் அந்த இடம்தான் ஆபிரகாம் அங்கே ஏத்தியனாக இருந்த எப்ரோன் இடத்திலே அந்த நிலத்தை விலை கொடுத்து வாங்குகிறார். அது எனக்கு ஒரு இலவசமாக வந்ததோ அல்லது யாரிடத்தில் இருந்தோ நான் எடுத்துக்கொண்டேனோ அல்லாதபடி, பாருங்கள், நம்ம பழைய ஏற்பாட்டிலே நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்தை அவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இந்த இடத்துல ஒரு பெரிய எஜமானாக இருக்கிறீர்கள், நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட அநேகர் அப்படித்தான் இந்த பூமியிலே சபை கட்டுகிற காரியங்கள், இன்னும் அநேக காரியங்களை இலவசமாக கிடைக்கிறது என்று அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அதற்கு பின்னாக போவதும், அது கிடைக்கவில்லை என்றால் முறுமுறுக்கிற காரியங்களை பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து வருகிற சரியான ஆசீர்வாதம் வேண்டுமானால் நாம் அதை சரியான முறையிலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் பாருங்கள், இங்கே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு அவன் விலை கொடுத்து வாங்கி, அது தன்னுடைய பெயரிலே அந்த நிலம் இருக்கும்படி அதுக்கு தனக்கு சொந்த கல்லறை என்று எழுதியிருக்கிறது. அதுல நீங்க அந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தனக்கு சொந்த கல்லறையாக பூமியாகி ஏத்தியா நிபுணனிடத்திலே வாங்கின நிலம் அந்த குகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் நமக்கு சொந்தமாக நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே வருகிற ஆசீர்வாதம் தான் ஒரு மகத்துவமான ஆசீர்வாதமா இருக்கும், ஒரு உண்மையான ஆசீர்வாதமா. மற்றவர்களிடத்திலிருந்து நாம் அதை எடுத்துக்கொள்வதோ அல்லது மற்றவர்களிடத்திலிருந்து இலவசமாக பெற்றுக்கொள்வதோ மற்ற காரியங்களின் மூலமாக அது வருவது என்பது அது நமக்கு பிரச்சனைகளையும் குழப்பத்தையும், ஏனென்றால் சந்ததி விட்டு இன்னொரு சந்ததி மாறும் பொழுது அல்லது 3-4 தலைமுறைகளுக்கு பிறகு அது குழப்பத்திலே கொண்டு போய்விடும். இன்றைக்கு நம்ம அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடம் அரசுக்கு சொந்தமானது, இந்த இடம் அங்கே வேறொருவருடையது என்று சொல்லி அதை இடித்து போடுவதும், அந்த வீட்டை இடிப்பதும், அந்த நிலத்தை இன்னொருவர் எடுத்துக்கொள்வதுமாக பார்க்க முடிகிறது. ஆகவே இது நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை நாம் மனதிலே பதிந்து கொண்டு நாம் செய்கிற காரியங்கள் எல்லாமும் தேவனுக்கு பிரியமானதாக, தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாகவே ஆபிரகாம் இருதயத்திலே ஆண்டவர் பேசியிருப்பார். அதனால்தான் அதை அவர் விலை கொடுத்து வாங்கிறார். அந்த இடத்திலே தான் அங்கே யாக்கோபும் அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே நாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது யோசேப்புடைய மரணமும் ஏற்படுகிறது அதே அதிகாரத்திலே. பாருங்கள், அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், வாசிக்கலாம். 24ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். தொடர்ந்து வாசிக்கலாம். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள். போதும். பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரத்தை என்ன செய்ய வேண்டும்? இந்த சரீரம் அழுகி போனாலும் இந்த சரீரத்திற்குள்ளாக இருக்கிற அந்த எலும்புகள் எங்கே கொண்டு அடக்கம் பண்ணப்பட வேண்டுமாமா? ஆபிரகாம் வாங்கின அந்த இடம், அங்கே
தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபை அடக்கம் பண்ணின இடம். தன்னுடைய பாட்டியாகிய யாக்கோபு அந்த இடத்தை ஆபிரகாம் ஏன் அந்த இடத்தை முதலாக வாங்குகிறார் என்றால், ஆபிரகாமுடைய மனைவி அங்கே ஆபிரகாமுடைய மனைவி யாரு? மனைவி பேர் என்ன? சாராள். சாராளை அடக்கம் பண்ணுவதற்குத்தான் அங்கே முதலாக ஆபிரகாம் அந்த இடத்தை வாங்குகிறார். நீங்க 49:31 நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே 30-31 அந்த இடத்தை நீங்க குறித்து வாசிக்கலாம். 49 ஆதியாகமம் 49:30-31. அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா என்னப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. பாருங்க, அந்த இடத்துக்கு பேரு, அந்த குகை இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு பேரு மக்பேலா. அந்த நிலத்தை பாருங்க என்ன செய்தாராமா? அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்பேரான் கையில் அதற்குரிய நிலத்தினுடனே வாங்கினார். பாருங்க, அதற்குரிய பணத்தை கொடுத்து அந்த இடத்தை சொந்த கல்லறையாக, அதை நமக்கு சொந்த கல்லறைங்கிறார். என்னுடைய இது யாரு? யாக்கோபுக்கு யார் ஆகிறாரு? ஆபிரகாம் தாத்தா. என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டியை அங்கே அடக்கம் பண்ணினார், என்னுடைய தகப்பனை அங்கே அடக்கம் பண்ணினார், என்னுடைய தாயாகிய ஈசாக்கு. அடுத்த வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா பார்க்கலாம். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார், அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காலையும் அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணப்பட்டது. ஆமே. பாருங்க, அவ்வளவு ஒரு மகத்துவமான அந்த இடம், அந்த ஒரு அற்புதமான ஒரு இடம். ஏன் அந்த இடத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த மக்கபேலா என்கிற இடம் ஒரு ஆசீர்வாதமான இடம். கர்த்தருக்கு சித்தமானால் அந்த இடத்தை குறித்து நம்ம இன்னொரு நாளைக்கு சிந்திக்கலாம். நான் இன்றைக்கு சொல்ல வந்த முக்கியமான காரியம் என்றால், அவன் அதை தமக்கு சொந்த கல்லறையாய் அதை விலை கொடுத்து வாங்குகிறான். அது மட்டுமல்ல, தன்னுடைய சந்ததிகளை முழுவதுமாக அந்த கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படுகிறான். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பொழுது அங்கே பரிசுத்தவான்கள் அந்த கல்லறையிலிருந்து எழும்புனதை பார்க்கிறோம். அப்ப இங்கே மரித்த இவர்கள் எல்லோரும் அங்கே எழுந்ததை நாம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மரித்தது இந்த பரிசுத்தவான்கள் தான். ஆபிரகாம் தொடங்கி அங்கே கடைசியாக ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் அங்கே தேவன் அவர்களை, மிக முக்கியமானவர்களை எல்லாம் அங்கே உயிரோடு எழுப்பினார். அநேக பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இவர்கள் எல்லாம் தேவன் உயிரோடு எழுப்பி அங்கே கொண்டு போயிருப்பார். அங்கே அவர்களோடு கூட அங்கே மகிமையிலே எடுத்திருப்பார். ஏனென்றால் ஆகவேதான் அங்கே அந்த ஒரு ஐஸ்வர்யவானும் ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு ஏழையான ஒரு லாசர் என்று சொல்லப்படுகிற லாசர் அங்கே மரித்த பொழுது அங்கே ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று பார்க்கணும். ஆபிரகாம் மடி என்பது என்ன? ஒரு பரிசுத்தவான்கள் இருக்கிற ஒரு ஸ்தலம். ஆபிரகாம் மடி என்பது பெரிய, ஆபிரகாமுக்கு ஒன்றும் பெரிய மடி இல்லை, நம்மை போல ஒரு சாதாரண மனிதன் தான் அவர். ஆனால் அந்த மடி என்பது ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அதே போல பிதாவின் மடியிலே இயேசு இருந்தார் என்பது, பிதா என்பது ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால்தான் நம்ம என்ன சொல்லுகிறோம்? நமக்கு ஒரே தேவன் தான் உண்டு. அவர் பழைய ஏற்பாட்டிலும் ஒரே தேவன் தான், புதிய ஏற்பாட்டிலும் ஒரே தேவன் தான். அந்த தேவன் அன்றைக்கு அவர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராய் இருந்தார். பிறகு நம்மை மீட்க குமாரனாய் வந்தார். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட பரிசுத்தாவியாக இருக்கிறார். தேவாவியாக, கர்த்தரின் ஆவியாக, பரிசுத்தாவியாக, குமாரன் ஆவியாக, இப்படி ஆவியானவராக நம்ம மத்தியில் அவர் இருக்கிறார். சரி, பாருங்க, இங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கும் பொழுது, இந்த கல்லறையிலே அவர் சொல்லுகிறார், யோசேப்பு சொல்லுகிறார், யோசேப்புடைய சரீரம் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டது? எகிப்துல தான் இருக்கு, கொண்டு போகப்படல. யோசேப்புடைய சடலத்தை அவர்கள் என்ன செய்கிறார்களாமா? அங்கே பெட்டியிலே வைத்து, எகிப்திலே அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எகிப்தியர்கள் எப்பொழுதுமே, இன்றைக்கும் அதை அவர்கள் நம்ம அங்கே மம்மிஸ் என்று சொல்லுவோம். அங்கே நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, மம்மிஸ் என்று நீங்க போட்டீங்கன்னா
2000 ஆண்டுகளாக 3000 ஆண்டுகளாக அங்கே அவர்களுடைய முன்னோர்களை அங்கே சுகந்த வர்க்கமிட்டு அந்த சரீரம் அப்படியே இருக்கும். எப்படி நம்ம ஃப்ரீசர்ல வச்சா ஒரு பனிக்கட்டியில் வைக்கிறப்ப அந்த உடல் ஒரு இதுவும் வராது. அதுக்கு ஒரு சில கெமிக்கலை வச்சு வைப்பாங்க. அதனாலதான் நீங்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் போறப்ப பார்த்தீங்கன்னா மரித்த மனிதர்களுடைய சரீரத்தை வைத்து அதில் ஆராய்ச்சி பண்ணுவார்கள். இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடந்த வாரம் இறந்த கம்யூனிஸ்ட் தலைவர் சீதாராம் யெச்சூரி என்பவர் தன்னுடைய உடலை அங்கே டெல்லியில் இருக்கிற அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு இந்த சரீரத்தை நீங்க எடுத்துக்குங்க, இதை நீங்க டெஸ்ட்டுக்கு வச்சுக்குங்கன்னு சொல்லி அவர் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, ஏன் அதை நான் சொல்ல வர்றேன்னா, இந்த சரீரமானது இந்த பூமிக்குரியது. ஆனால் அதை ஒரு சில காரியங்களை செய்து அவர்கள் பக்குவப்படுத்தி வைத்துக்கிறாங்க. அது ஒரு கெமிக்கலை வச்சு. அதே போல இங்கே யோசேப்புடைய சரீரம் அங்கே இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒரு 400 வருஷம் கழித்து அங்கே கொண்டு போகும் பொழுது அவனுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போறாங்க. அந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டு போகிறதை நம்ம அங்க யாத்ராகம புஸ்தகம் நீங்க வாசித்தீங்கன்னா யாத்ராகமம் 13:19 நம்ம பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம் யாத்ராகமம். நம்ம பிறகு தொடர்ந்து செய்திக்குள்ளாய் போகலாம். இங்கே அந்த நான் சொன்ன காரியத்தை எவ்விதமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைவேற்றினார்கள் என்று நான் சொல்லி நம்ம செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். மோசே தன்னோடே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். பாருங்க, அதுல யோசேப் என்ன செய்தாராமா? உறுதியாய் ஆணையிட்டாராமா. ஏன் அதை உறுதியாய் ஆணையிடுகிறார் என்றால், அதைத்தான் நான் இங்கே சொல்ல வந்த காரியம். ஒரு உறுதி கொடுக்கிறார் யோசேப்பு. என்ன சொல்லுகிறார் வாசிங்க. அதைத்தான் ஆதியாகமம் 50:24 வாசிக்கிறப்ப அங்கே ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 50:24. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொன்னே. தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். பாருங்க, இது எப்படி யோசேப்புக்கு தெரியும் என்றால், நிச்சயமாகவே ஆபிரகாமிடத்திலே தேவன் சொன்னதை ஆபிரகாம் என்ன செய்திருப்பார்? அங்கே உன் சந்ததி என்ன செய்யப்படுமாமா? உன் சந்ததி அடிமைப்பட்டு போவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அதை எங்கே வாசிக்கிறோம் என்றால், நம்ம வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். சீக்கிரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 23:19 வாசிப்போம். ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்திற்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்செபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்செபாவிலே குடியிருந்தான். இல்ல, நான் சொல்ற காரியத்தை கரெக்டா வாசிங்க. அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் ஒரு நிமிஷம் நான் சொல்ற சரியா வாசிக்கணும். ஆதியாகம புஸ்தகம் ஆதியாகமத்திலே 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கிறப்போ
இங்கே அவன் தன்னுடைய பிள்ளையை பலி கொடுக்க கொண்டு போறதை நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. இருபத்தி 2ஆம் அதிகாரம், 22. இல்ல, அந்த காரியம் வேண்டாம், நம்ம இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரத்தை, ஆபிரகாம் பலியிட போகிற காரியம் வாசிங்க. 15, 13. ஆதியாகமம் 15:13 வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். பாருங்க, இங்க ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமிடத்திலே அங்கே பலி செலுத்த சொல்லுகிறார். கர்த்தர் அவனை பார்த்து விசுவாசிக்கிறார். அங்கே கர்த்தர் சொன்னதை, அங்கே உனக்கு பிள்ளைகள் உண்டாகும், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல உண்டாகும் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட, நான் அதை எதினால் அறிந்து கொள்வேன் என்று அங்கே 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கேட்கும் பொழுது, நீ ஒன்று செய், அங்கே 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் புறாவையும் புறா குஞ்சுகள் என்னிடத்தில் கொண்டு வா என்று சொல்லும் பொழுது, அங்கே அவன் எல்லாவற்றையும் துண்டித்து பட்சிகளை அவன் என்ன செய்யவில்லை, துண்டிக்கவில்லை. பட்சிகளை துண்டிக்கவில்லை. பாருங்க, இந்த பட்சிகளை துண்டிக்காததினாலே ஒரு தவறான, தேவன் சொன்னதை அவன் சரியானபடி செய்யவில்லை. அவரை எல்லாவற்றையும் நீ என்ன செய், பலி செலுத்துன்னு சொல்லப்போ அதுல ஒன்றை அவன் துண்டிக்காமல் அங்கே வைத்து விடுகிறான். எப்படி அங்கே சவுல் அங்கே தனக்கு பிரியமான அந்த ஆடுகளையும் அந்த மாடுகளையும் எடுத்து வைத்து கொண்டு அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜாவுக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போனாரோ, அதே போல இங்கே ஆபிரகாமும் தேவன் சொன்ன காரியத்தை அவர் நம்ம மறந்து விட்டாரா அல்லது செய்யாமல் விட்டு விட்டாரா என்றால் அப்படி அல்ல. தேவன் அதை செய்யாதபடி அங்க என்ன செய்தார், அங்கே ஒரு காரியத்தை அவர் வைத்திருந்தார். என்னது, இந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள், நிச்சயமாகவே 400 வருஷம் அடிமைப்பட்டு போவார்கள். அது மட்டுமல்ல, அங்கே அதை என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, 400 வருஷம் அந்நியர் இல்லாத, அங்கே வாசித்தீங்கன்னா, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே, அந்நிய தேசம் ஆண்டவர் கொடுத்தது என்ன தேசம், கானான் தேசம். நீ இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ இதிலே ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ இதிலே பழுகி பெருகுவாய், உனக்கு எல்லா சம்பந்தும் உனக்கு எல்லா வசதிகளும் இங்கே கிடைக்கும் என்று அங்கே எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறார். ஆனால் இந்த பலி மூலமாக ஏன் அதை அவர் செய்கிறார் என்றால், இங்கே ஈசாக்கு பிறப்பான். ஈசாக்குக்கு பிறகு அவனுடைய பிள்ளையாகிய யாக்கோபுக்கு 12 கோத்திரங்கள் பிறப்பார்கள். அந்த 12 கோத்திரங்களிலே இருக்கிற அந்த பிள்ளைகள் தன்னுடைய சொந்த சகோதரனையே பகைத்து ஒரு கொலையாளிகளாக மாறுவார்கள் என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். ஏன் நான் அதை முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு அது நம்முடைய குடும்பத்திலேயும் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்களே எப்படிப்பட்ட மனிதராக இருப்பார்கள் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு மத்தியிலே நீங்க எப்படி இருக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் உங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிறார். இன்றைக்கு காலையில கூட ஒரு சகோதர இடத்துல ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறப்போ, ஒரு ரயில் பிரயாணத்திலே
இவர் வேதத்தை வாசிக்கிறார். இன்னொருவர் புறஜாதியார் ஒருவர் இவரை கவனித்துக் கொண்டே வருகிறார். அப்பொழுது இருவரும் அங்க சில காரியங்களை பேசிக்கொண்டு வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த புறஜாதியான அந்த மனிதர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்தவத்தை நான் வெறுக்கவில்லை, ஆனால் இந்த ஜனங்கள் செய்கிற காரியங்களினாலே நான் கிறிஸ்தவரை கண்டாலே எனக்கு கோபமாக வெறுப்பாக இருக்கிறது. எனக்கு அவர்களை கண்டாலே பிடிக்கவில்லை. அவர்கள் நகை அணிவதில்லை. அவர்கள் அங்கே வெள்ளைச்சீலை கட்டிக்கொண்டு அவர்கள் செய்கிற காரியங்கள் எனக்கு பிடிக்காமல் இருக்கிறது என்று சொல்றாரு. அப்ப இவரு இந்த உபதேசியார் கேட்கிறாரு, என்ன, ஏன் அப்படி சொல்றீங்க, என்ன காரியம்? அது அவங்களுடைய விருப்பம் தானே, அது வெள்ளை சேலை கட்டுவதும் அங்கே நகை அணியாமல் இருப்பது அவருடைய விருப்பம் தானே. அதுல என்ன இருக்கு, நீங்க அதுல என்ன குறை கண்டீர்கள், ஆண்டவரை குறித்து அதில் என்ன குறை கண்டீர்கள் என்று அவர் கேட்கிறப்ப அவர் சொல்லுகிற ஒரு காரியம் நம்முடைய ஜீவியத்திலே ஒப்பிட்டு பாருங்க நான் சொல்லுவது. அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய பக்கத்து வீட்டிலே அவர்கள் குடியிருந்த அந்த கிறிஸ்தவ குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்திலே இருக்கிறவர்கள் எந்த நேரமும் வீட்டிலே சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். எந்த நேரமும் வீட்டிலே தண்ணீர் பிடிக்கிற இடமானாலும் சரி, அல்லது பொதுமையாக எந்த ஒரு காரியத்தை பேசினாலும் அவர்களுக்குள்ளே எந்த நேரம் சண்டை, பிரச்சனைகள், எந்த நேரம் அங்கே அந்த குடும்பத்திலே சமாதானம் இல்லாதபடி எந்த நேரத்திலே அங்கே அவர்கள் கத்திக்கொண்டும் அங்கே பிரச்சனைகளை செய்து கொண்டு மற்றவர்களை தொல்லை கொடுக்கிற காரியத்தை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். அங்கே தண்ணிக்கு போற இடத்துல ஆனாலும் சரி, அல்லது ஒரு கடைகளுக்கு சென்றாலும் சரி, ஒரு உதாரணத்துக்கு ரேஷன் கடைக்கு போனா அங்க போய் சண்டை, தண்ணி குடிக்கிற இடத்துல போனா அங்க சண்டை, உறவினர்கள் நண்பர்கள் வந்து அவர்களோட ஏதாவது ஒரு பண பிரச்சனையோ அல்லது சொத்து பிரச்சனையோ அல்லது குடும்ப காரியத்திலே பிள்ளைகளை குறித்து இப்படி என்ன சொன்னாலும் அங்க என்ன வரும், பிரச்சனைகள், சண்டைகள். அதை பார்க்கிறப்ப அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் இவர்களை கண்டாலே பிடிக்காது. ஏனென்றால் இவர்களுடைய செய்கைகள் வித்தியாசமாக இருக்கிறது. பெயருக்கு நாங்க கிறிஸ்தவங்க, எங்க தேவன் சமாதானத்தை கொடுக்கிறாரு, எங்க தேவன் உண்மை உள்ளவரு, எங்க தேவன் இப்படி அப்படி என்று சொல்கிறார்களே தவிர அந்த குடும்பத்திலே நான் சமாதானத்தை பார்க்கவில்லை. அந்த குடும்பத்திலே ஒரு சத்தம் இல்லாத நாளோ அல்லது அவர்கள் சண்டை போடாத நாளோ இல்லை. பாருங்க, அங்க கணவன் நல்லா இருக்கலாம், பிள்ளைகள் நல்லா இருக்கலாம், ஆனால் அந்த ஸ்திரீ செய்கிற காரியங்கள் அல்லது அந்த பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் அங்கே தேவனுக்கு அவமானத்தை கொண்டு வருகிறதாக, அந்த குடும்பத்தை குறித்து மற்றவர்கள் தேவனை குறித்தான அந்த விசுவாசத்திற்கு இவர்கள் தடையாக இருக்கிறார். அதை வாசித்த பொழுது எனக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, அங்கே ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். நம்முடைய ஜீவியம், நம்முடைய சபையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறதா என்று ஒவ்வொரு சபையில் இருக்கிறவர்கள் யோசிக்க வேண்டும். இங்க ஆபிரகாம் ஜீவியத்திலே நம்ம பார்க்கிறப்போ அங்கே ஆபிரகாம் அந்த காரியம் செய்யவில்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு பிறக்கிற பிள்ளைகள் தன்னுடைய சகோதரர்களே பகைப்பார்கள். ஆனாலும் நான் என்ன செய்வேன், இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். இவர்கள் சேவிக்கும், அங்கே எப்படி அடிமைகளாக இருந்தார்களோ, அங்கே பரதேசிகளாக இருந்தார்களோ, அங்கிருந்து நான் ஒரு சின்ன கூட்டத்தை நான் வெளியே கொண்டு வருவேன். பாருங்க, அங்கிருந்து புறப்பட்டவர்கள் 6 லட்சம் பேர் நமக்கு தெரியும். அங்கே 70 பேராய் போகிறார்கள். நீங்க ஆதியாகமம் முடித்த பிறகு நம்ம இன்னைக்கு அடுத்த புத்தகமாகிய யாத்திராகமத்தில் எடுக்க போகிறோம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 5ஆம் வசனம் சொல்லி இருக்கு, யோசேப்பு முன்னே போயிருந்தா யாக்கோபின் பிறப்பாகிய 70 பேர் அங்கே போறாங்க. இந்த 70 பேர் போய் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வெளியே வரும் பொழுது அவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்க்கும் பொழுது அங்கே என்னாகம புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறப்ப என்னாகமம் 26ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 6 லட்சம் புருஷர்கள் என்று. 6 லட்சம் புருஷர்கள். அப்ப வெறும் 70 பேராய் சென்றவர்கள், ஒரே ஒரு மனிதன் யோசேப்பு மட்டும் செல்லுகிறான். பிறகு அவனுடைய சகோதரர்கள் அங்கே பஞ்சத்தினாலே இந்த தேசத்திற்கு வருகிறார்கள். பிறகு அங்கே அடிமைப்பட்டு போகிறார்கள். ஆனால் புறப்படும் பொழுது 6 லட்சம் புருஷர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்த அந்த கானான் தேசத்திற்கு செல்லும் பொழுது இந்த புறப்பட்ட 6 லட்சத்தில் எத்தனை பேர் மட்டும் போய் சேர்ந்தார்களாமா? 2 பேர் மட்டும்தான்.
ஏன் அதை நான் இப்பொழுது மறுபடியும் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், நம்முடைய குடும்பத்திலோ அல்லது நம்முடைய சபையிலோ நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே நீங்க எப்படி சாட்சியா இருக்கிறீங்களோ அதை வைத்துத்தான் தேவன் உங்கள் குடும்பத்திலிருந்து என்ன செய்வார்? முன்குறிக்கப்பட்டவர்களை பிரித்தெடுப்பார். நம்ம குடும்பமாய் செல்ல வேண்டும் என்றால் குடும்பத்தோடு நம்ம எப்படி இருக்க வேண்டும்? சாட்சியாக இருக்க வேண்டும். வெறுமனே நான் ஞாயிற்றுக்கிழமையானால் சபைக்கு செல்வேன். நான் காலை எழுந்து ஜெபிப்பேன். அங்கே இரவுல படுக்கிறப்ப ஜெபிப்பேன். நான் வேதத்தை வாசிப்பேன். நான் நகை போட மாட்டேன். நான் வெள்ளச்சீலை கட்டுவேன். நான் சர்ச்சுக்கு பண்ணுவேன், பாடுவேன், இதை செய்வேன், அதை செய்வேன், காணிக்கை கொடுப்பேன், தசம பாகம் கொடுப்பேன், நானும் ஊழியம் செய்வேன். என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா? சாட்சியாக இருக்கிறதா? உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை நாம் பின்பற்றுகிறோமா என்று தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜீவியத்திலே சரியான ஒரு காரியம் இல்லை என்றால், அது மற்றவர்களுக்கு இடரலை கொண்டு வருகிறதாக இருக்குமானால், அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் கண் உனக்கு இடரலா இருந்தால் அதை பிடுங்கி போடு. உன் வலது கை உனக்கு இடரலா இருந்தால் அந்த கையை நீ எடுத்து போடு. நீ ஒரு கையுடையனாக அங்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் வா அப்படிங்கிறார். ஆண்டவரே சொல்றாரு, நீ உன்ற கண்ணை பிடுங்கி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம கண்ணை பிடுங்குறோம்? நம்ம எத்தனை பேர் நம்ம கையை எடுத்து போடுறோம்? பாருங்கப்போ நம்முடைய ஜீவியமானது சரியாக இருக்க வேண்டும் என்று தேவன் அதை அடையாளமாக சொல்லுகிறார். அது எல்லோருக்குமானது, எனக்கும் அது ஆனது. என்னுடைய ஜீவியத்தையும் தேவன் கவனிப்பார். நான் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணி நான் என்னதான் செய்தாலும், எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாலும் என்னுடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என்று தேவன் என்னையும் நியாயம் தீர்க்க அவர் காத்துட்டு இருக்கார். அதே போல இதை கேட்கிற எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, அங்க 50 பேர் இருந்தீங்களாலும் சரி, 5000 பேர் இருந்தாலும் சரி, 5 கோடி பேர் இருந்தாலும் சரி, அவர்களையும் தேவன் என்ன செய்வார்? வேத வார்த்தையின்படிதான் அவர் நியாயம் தீர்ப்பார். ஆகவே நம்முடைய ஜீவியமானது ஒரு சரியானதாக இருக்க வேண்டும். ஆகவேதான் பாருங்க, இங்க யோசேப்பு தன்னுடைய ஜீவிய காலம் முடிந்த பிறகு, என்னுடைய எலும்புகளை நீங்கள் நிச்சயமாகவே என்ன செய்வீர்கள்? உறுதியாகவே இந்த எகிப்துக்கிலிருந்து நீங்க கானானுக்கு கொண்டு போவீர்கள் என்று அவன் உறுதி சொல்லுகிறான். அவன் சொன்னபடி அப்படியே என்ன செய்தார்? அதை மோசேயும் அந்த எலும்புகளை எடுத்து கொண்டு போகிறார். ஆமென். 400 வருஷம் கழிச்சு தேவன் அந்த எத்தனையோ சந்ததிகள் கடந்திருக்கும். ஆனாலும் தேவன் என்ன செய்தார்? அங்கே மோசேயினுடைய இருதயத்திலே அதை பேசினார். ஆமென். அதனாலதான் மோசே அதை எடுத்துட்டு போறார். பாருங்க, அங்கே யோசேப்பு இறந்தது எங்க? ஒரு ராஜ குடும்பத்தில் இருக்கிற அந்த மரியாதையோட அங்கே ராஜ பிள்ளைகள் எல்லாம் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருப்பாங்களோ அந்த இடத்துல நிச்சயமா அங்க அவரை கொண்டு வச்சிருப்பாங்க. சாதாரண மனிதன் இல்லை. யோசேப்பு மரிக்கிறப்ப அந்த அதிபதியாகத்தான் அவன் மரிக்கிறான். அப்ப அந்த அதிபதிகளுக்குரிய அந்த அடக்க காரியம் அங்கே சரியாக செய்யப்பட்டு அங்க கொண்டு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்திலிருந்து எடுத்துட்டு வர வேண்டுமானால் அது எவ்வளவு பெரியதான ஒரு காரியமாக இருக்கும் பாருங்க. பாருங்க, அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ நம்ம தொடர்ந்து 2வது புத்தகமாகிய இந்த யாத்ராகம புஸ்தகத்திலே நம்ம இங்க பார்க்கிறோம். இங்க மிக முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த முதல் காரியத்திலே யாத்திராகமம் என்றால், யாத்திரை என்றால் என்ன என்றால் புறப்பட்டு செல்லுதல். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புறப்பட்டு செல்லுதல் தான். வெளியே வருதல். இன்னொரு காரியம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருதல். ஒன்று புறப்பட்டு செல்லுதல், இன்னொன்று அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரமாக வெளியே வருகிற காரியமாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, இங்க தேவன் அங்க என்ன செய்தாரு பாருங்க. 6ஆம் வசனத்துல யாத்திராகமம் 1:6 அங்கே வாசிக்கலாம். அதை யாத்திராகமம் 1:6 வாசிக்கலாம். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையர் எல்லோரும் மரணம் அடைந்தார்கள். பாருங்க, யோசேப்புனோட கூட வந்த அவனுடைய சகோதரர்கள், அவனோடு கூட பிறந்த அந்த 400 வருஷம் ஆகிட்டு
அந்த 400 வருஷத்துல அவர்கள் எல்லோரும் என்ன ஆனார்கள்? மரித்து போகிறார். மரித்து போன பிறகு இங்க இன்னொரு காரியம் நடக்குது. 7ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர்கள் மிகவும் பலுகி ஏராளமாய் பெருகுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் 70 பேராய் சென்றது. இப்ப அங்க புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் என்று பார்க்கிறோம். அப்போ மனைவி, பிள்ளைகள் இப்படி அங்கே பார்க்கும் பொழுது சுமார் ஒரு 20 லட்சம் பேர் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தேசத்துல நிரம்புறப்போ அங்கே யோசேப்பை குறித்து ஒன்றுமே அறியாத ஒரு எகிப்தி ராஜா பார்வோன் ஒருவன் பிறக்கிறான். அப்போ அந்த ஜனங்கள் இந்த பார்வோன் இடத்துல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. கவனமா கேளுங்க. நான் சொல்லுவது மிக முக்கியமான காரியம். இது இன்றைக்கு நம்முடைய தேசம் மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த முழு உலகத்திலேயும் இந்த காரியம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது என்று அன்றைக்கு நடந்ததுதான் இன்றைக்கு திரும்பவும் நடக்கிறது. வாசிக்கல 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியம் இன்றைக்கும் நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளினாலதான் இந்த பூமியிலே இங்கே அந்த பிரச்சனை வருகிறது, இந்த பிரச்சனை வருகிறது, மதமாற்றம் வருகிறது, அல்லது இவர்கள் இதை செய்கிறார்கள், அதை செய்கிறார்கள், அங்கே நம்முடைய கடவுளை குறித்து புறம் பேசுகிறார்கள், நம்மை குறித்து பரியாசம் பண்றாங்க, அல்லது இன்றைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையே மாற்றி போடுகிற அளவுக்கு இன்றைக்கு காரியம் நடந்துட்டு இருக்கு. ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஆங்கிலேயர்களால் சுமார் 150 வருடங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. நம்ம சொல்லுகிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்தியன் பீனல் கோட் என்பது ஐபிசி என்று சொல்வார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய தேசத்தை அடிமைப்படுத்தி கொண்டு ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்களால் அது இயற்றப்பட்டது. ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு 5 காரியம் இருக்கிறது. அந்த 5 காரியத்தை இன்றைக்கு தேசமானது எவ்விதமாய் அதை குழப்பி போட்டு கொண்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த 5ம் இன்றைக்கு இல்லாதபடி அதை இந்த கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன் லா, பொலிட்டிக்கல் லாஸ் என்று சொல்லப்படுகிற இந்த கான்ஸ்டியூஷன்லே மிக 5 முக்கியமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே முதலாவது சோவரின் ரிபப்ளிக் என்று சொல்வார்கள், இறையாண்மை குடியரசு. 2வது சோசியலிசம் என்று சொல்வார்கள், சமதர்மம். 3வதாக டெமோக்ரசி, ஜனநாயகம். 4வதாக செக்குலரிசம். இப்படி 4 காரியங்கள். இந்த 4ம் இன்றைக்கு இந்தியாவிலே சுமார் 150 ஆண்டுகளாக இருந்தது. எல்லோரும் அங்கே சட்டதிட்டங்களை மதிக்க வேண்டும், எல்லோருக்கும் சமமாக நடத்தப்பட வேண்டும். அதே போல இது ஜனநாயக நாடு, எல்லோருக்கும் என்ன உள்ளது? ஜனநாயகத்துக்குரிய அந்த வாக்களிக்கும் உரிமை, மற்ற காரியங்கள் அவர்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கிற என்ன வேண்டுமோ அதை அவர்களுக்கு ஒரு டெமோக்ரசி நாடாக அது கொடுக்கப்படுகிறது. அதே போல செக்குலரிசம், இந்த மதம் அந்த மதம் என்றல்லாமல் எல்லா மதமும் எல்லோரும் ஒரே இந்தியர்கள் என்கிற அந்த ஒரு செக்குலரிசம் என்று கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இது முழுவதுமாக மாற்றி போடுகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த காரியம்தான் இங்கேயும் நடக்கிறது. இங்கே என்ன செய்யப்படுகிறது பாருங்கள், அவர்கள் பெருகாதபடி, தேசத்தை விட்டு புறப்படாதபடி என்ன செய்ய வேண்டுமாமாம்? அவர்களை சுமை சுமக்க உடுக்க வேண்டும்.
அவர்களுக்கென்று ஒரு விசாரணைக்காரனை வைத்து, அது மட்டுமல்ல, அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாமா, ராமோஸ் என்கிற ஒரு பண்டகசாலை பட்டணங்களை கட்டுகிறார். ராமோஸ் என்பது இன்றைக்கு எகிப்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிதான ஒரு பட்டணம். அதை கட்டினவர்கள் யாரு? யார் அதை கட்டினது? இஸ்ரவேலர்கள் தான் அதை கட்டுறாங்க. ஏன் அந்த பட்டணம் என்றால், இன்றைக்கு அந்த பட்டணத்துல தான் இங்க அநேக காரியங்கள் இங்க இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ராமோஸ் அந்த அந்த பட்டணத்திலே நீங்க பார்க்கிறப்போ பிரமிடு, இன்னும் அநேக காரியங்கள் அங்கே இருக்கிறது. இப்படியாக அங்கே இவர்கள் அடிமைப்பட்ட காலத்திலே அது மட்டுமல்ல, இவர்களை என்னதான் ஒடுக்கினாலும் அவர்கள் என்ன ஆனார்களாமா? 12ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் எவ்வளவாய் அவர்களை ஒடுக்கிறார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். அதனால அந்த ஜனங்களை குறித்து இவர்கள் என்ன செய்தார்களாமா? எரிச்சல் அடைகிறது. நான் நேற்று கூட ஒரு வாட்ஸ்அப்ல இன்னைக்கு அநேக காரியங்கள் நமக்கு வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு காரியத்தை பார்க்கிறப்ப அங்க 2 மதங்களை குறித்து போட்டிருக்காங்க. நான் எந்த மதம்னு நான் சொல்ல விரும்பவில்லை. நமக்கு தெரியும், நம்ம அதை சொல்லி பப்ளிசிட்டி பண்ணா தான் இவர் தான் இதை பதிவிடுகிறார் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரு அந்த மெசேஜ்ல போட்டவர் சொல்றாரு, இந்த மதத்துக்காரங்களை நீங்க விட்டீங்கன்னா இவங்க தேசத்திலே குழப்பத்தை பண்ணுவார்கள், இவர்கள் பழுகி பெருகி நாளைக்கு இந்தியா தேசத்திலே நம்முடைய மதமே இல்லாத மாதிரி எல்லாரையும் மதமாற்றி விடுவார்கள், இவர்கள் நாளை நம்மை அடிமைப்படுத்தி நம்ம இவங்களுக்கு அடிமையாய் போயிடுவோம், அப்ப நாளைக்கு நமக்கு இது செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, இப்படி அப்படி என்று எந்த அளவுக்கு இன்னொரு மதத்தை குறித்து கேவலமாக அந்த மதத்தை குறித்து படித்தாலே உங்களுக்கு அவர்களை போய் வெட்டி கொன்று போட்டு தான் அடுத்த வேலை செய்யணுங்கிற அளவுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் அங்கே மூர்க்கத்தனத்தையும் செய்யும்படியாக அந்த செய்தியானது பரப்பப்படுது. அதை வாசித்தப்பதான் எனக்கு தெரிஞ்சது, இந்த அளவுக்கு ஜனங்களுக்குள்ளாக வெறுப்பை விதைக்கிறது. அதைத்தான் அங்கே நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லுகிற காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி பேசினார். இன்றைக்கு இந்த கட்சியானது ஜனங்களை பிரிவுபடுத்துகிறதும் ஜனங்களை வெறுப்பை விதைக்கிறதும் ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த செக்குலரிசத்தையும் டெமோக்ரஸியையும் சோசியலிட்டியையும் சீர்குலைத்து போட்டு அங்கே ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே கல்வி, ஒரே இது என்று சொல்லி இப்படி ஒன்று 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 என்று சொல்லி மற்றவர்களை சிதைக்க பண்ணுகிற காரியங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அது இன்னைக்கு நேற்றல்ல. நமக்கு நினைக்கலாம், இல்ல இவர் வந்துதான் இப்படி பண்றாரு, இந்த 10 வருஷமா தான் இங்க நடக்குதுன்னு இல்ல. இது உலகத்திலே அநேக தேசங்களிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு நம்முடைய தேசத்திலே அது அப்படியே இன்னைக்கு தலை எழுந்து அது இன்றைக்கு அப்படியே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குது. இது பெருசாகும். இது நிச்சயமா பெருசாகி ஒரு முடிவுக்கு வரும், மிகப்பெரிய முடிவு வரும். ஏனென்றால் தேவன் அதை அனுமதிக்கிறார். அது முடிவுக்கு வராம அது அழிஞ்சு போகாது. அதுதான் அதனுடைய முடிவு. எதுவுமே ஏன்னா இங்க நீங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த ஜனங்களை எவ்வளவாய் ஒடுக்கிறார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழகினார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். அங்கே எகிப்தியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை என்ன செய்தார்களாமா? குடும்பம் பண்றது. இன்னைக்கு சபைகள் நடத்த முடியாதபடி பாஸ்டரையும் ஊழியக்காரர்களையும் அங்கே ஆலயத்தை இட்டிச்சு உடைக்கிறது, அவங்கள போட்டு பொய் கேஸ் போட்டு வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு அடித்து கொன்று போட்டு எரித்து குடும்பத்தோடு எரிக்கிறது நடக்குது. இன்னைக்கு குடும்பத்தோடு எரிச்ச எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, குடும்பத்தோடு கொன்று போட்டது எத்தனையோ இருக்கு. அந்த கேஸ் எல்லாம் வெளியிலேயே வர்றதில்லை, நிரூபிக்கவே முடியாத அளவுக்கு. நீ பார்த்தாயா, நீ பொய்ய சொல்லுகிறாய், நீ எங்கள் மேல் தவறான காரியத்தை பேசுறான்னு சொல்லி பேசுறவனையும் பிடிச்சு உள்ள போடுறாங்க. பேசவே கூடாது, எதுவும் பேசக்கூடாது, யாரும் எதுவும் எதை குறித்தும் பேசக்கூடாத அளவுக்கு இன்றைக்கு நாட்டிலே மிக கடுமையான அளவுக்கு இங்கே போய்கொண்டிருக்கிறது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், இது நமக்கு அங்கே எகிப்திலே இந்த இஸ்ரவேலில் இருந்தப்ப நடந்தது. இன்னைக்கு நம்ம அதைத்தான் சொல்றோம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்?
இன்னைக்கு நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்? உலகம் என்னும் எகிப்துக்குள்ளாக இருக்கிறோம். நான் அநேகம் தடவை சொல்லியிருக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் மறந்து மறந்து போயிடுறீங்க. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எது சொன்னாலும் மறந்துடுறீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்? உலகம் என்னும் எகிப்துக்குள்ள இருக்கிறோம். அதனாலதான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து கூட அவர்களுடைய இருதயம் எகிப்துக்குள்ள இருந்ததாமா. ஏன் தேவனை அவர்களை அழித்து போட்டார் என்றால், அந்த 6 லட்சம் பேரை ஏன் தேவன் கொன்று போட்டார்? ஏன் வனாந்தரத்துல வச்சு கொண்டாரு? அவர்களுடைய இருதயம் எகிப்தை நோக்கி பார்க்கிறது. அதனாலதான் அவங்களே சொல்றாங்க, நாங்க எகிப்தில் இருந்தா நல்லா சாப்பிட்டிருப்போம். நாங்க அடிமையா இருந்தா கூட எங்களுக்கு 3 வேளை கஞ்சி கிடைச்சது. எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சது. வீடு இருந்தது. தங்கி இருந்தாங்க. குடும்பமா இருந்தோம். நாங்க குழந்தை குட்டிகளை பெத்துட்டு ஜாலியா இருந்தோம்னு சொன்னாங்க. இங்க நீ எங்களை கொண்டு வந்து வனாந்தரத்தில் விட்டுட்டு தண்ணி கூட இல்லாம வச்சிருக்கிறே என்று சொன்னார். அது எதற்கு அடையாளமா இருக்கு? தண்ணியே இல்லாம இருக்கிறது. உபவாசம். நம்ம இன்னைக்கு உபவாசம் இருங்கன்னா, அப்படியே ஒரு வேளை உபவாசம் இருக்கிறக்குள்ளேயே அப்படியே பாம்பு மாதிரி நெளிவாங்க. ஐயா, எங்கனால 1/2 நிமிஷம் கூட தண்ணி குடிக்க முடியாம உபவாசம் இருக்கவே முடியாது ஐயா. ஏனென்றால் நம்முடைய இருதயம் எதை பார்க்கிறது? சாப்பாட்டை பார்க்குது. நம்முடைய கண்கள் சாப்பாட்டை பார்க்கிறது. நம்முடைய வாய் ருசியை கேட்கிறது. அவர்களுடைய வாய் ருசி பார்த்தது. அதனால தேவன் என்ன செய்தார்? நடுவழியிலேயே அவர்களை மரணத்திற்குள்ளாக்க பண்ணினார். ஏன் தேவன் அதை அனுமதிக்கிறார் என்றால், அவர்கள் அந்த காரியத்திற்குள்ளாக வர தங்களை ஆயத்தப்படுத்தல. அதான் மிக முக்கியமான காரியம். தேவன் நமக்கு ஒரு நிலையான ராஜ்யத்தை கொடுக்கிறார். ஒரு நிலையான ஒரு தேசத்தை கொடுக்கிறார். அங்கே மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அங்கே எந்த விதமான காரியம் இல்லை. அங்கே நம்ம தேவனோடு கூட இருக்க போகிறோம் என்று சொல்லும் பொழுது, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பூமியில நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கிடைக்குது? எது நன்மையா வருது? எது சந்தோஷமா இருக்கு? எது எனக்கு சரியாய் கிடைக்கு? அதையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட எகிப்திலிருந்து வெளியே வந்த அப்படிப்பட்டதான ஒரு இஸ்ரவேலர்களாக நம்ம இருக்கக்கூடாது என்பதற்கு நான் அதை சொல்றேன். அவர்கள் அதைத்தான் பார்த்தாங்க. இந்த உலகத்துல என்ன இருக்கு? எனக்கு வேலை இருக்கா? சரி, நான் 3 வேளை வேலைக்கு போறேன். 3 வேளை எனக்கு சாப்பாடு கிடைக்கும். 3 வேளையும் நான் ஜாலியா இருக்கிறேன் என்று இன்றைக்கு உலகத்தை குறித்து, உலகத்துல மற்றவர்களைப் போல நானும் பெரிய பணக்காரர் ஆகணும், மற்றவர்களைப் போல நான் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இப்படியாக தங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? தேவனுக்காக செய்யாதபடி அதை மறந்து உலகத்துக்குரிய காரியங்களையே நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார். பாருங்க, அதனாலதான் இங்கே இந்த இஸ்ரவேலர்களை எகிப்தியர்கள் என்ன செய்தார்கள்? கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இன்னொரு முக்கியமான காரியம் அங்கே பார்த்தீங்கன்னா, சாந்தும் செங்கல்லுமாகிய வேலை செய்யும் வேளையிலும், வயலில் செய்யும் வேளையிலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்களாம். இன்னைக்கு அநேகர் அதான் சொல்லுவாங்க, என்ன இப்படி ஆண்டவர் எங்களை சோதிக்கிறாரு, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, நிம்மதியாவது நான் போயிருவேன், ஆண்டவர் எங்களை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, உடல் சரியில்லாம இருக்கு, அல்லது புருஷன் இப்படி, அல்லது வேலைக்கு போனா என்ன போட்டு உபத்திரவப்படுத்துறாங்க, குழந்தை இப்படி எந்த நேரம் என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கு, அல்லது என் பசங்க எங்களை அவமானப்படுத்தி அவங்க மூலமா எங்களுக்கு அவமானமா இருக்கு, அவர்களுடைய ஜீவனும் எப்படி ஆயிடுச்சாமா? கசப்பாக இருக்கிறதாம். அது மட்டுமல்ல, அவர்களை கொண்டு செய்வித்த எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார். என்ன செய்தாலும் அதுல கொடுமைப்படுத்துறது. அதனாலதான் இப்ப நீங்க எல்லா இடத்துலயும் டாக்ஸ் கட்டுறீங்க. ஒருத்தர் டாக்ஸ் சொல்றாரு, நீ எல்லாம் ஈவனா பண்ணுன்னு சொன்னா அதுக்கு பிடிச்சு அவரை கால் உழுக வச்சு இன்னைக்கு அப்படி நடக்குது. அது எப்படி அவர் அவமானப்படுத்தினாங்களோ, எப்படி அது ஒரு பெரிய அவமானமாக இங்க தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டிருக்கிறதோ, அதை போல இங்கேயும் அதான் அன்னைக்கு நடந்ததா இன்னைக்கு நடக்குது. அதே கொடுமை, அதே கசப்பாக்கி போடுகிறது. என்னடா அது இவ்வளவு பண்றோம், ஒரு மரியாதையே இல்லையா என்கிற அளவுக்கு அங்கே அவர்கள் நடக்கும். இவைகள் எல்லாவற்றையும் விட இன்னும் ஒரு காரியம் அங்கே, மிக கொடுமையான ஒரு காரியம் அங்கே நடக்கிறது.
அதை குறித்து நம்ம இப்ப தியானிச்சு சீக்கிரம் அதை முடிச்சுட்டு நம்ம அஹ், அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மோசேயை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே மோசே பிறக்கறக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, அங்கே எகிப்தின் ராஜா என்ன செய்கிறார்? ஒரு 2 நர்ஸுகள. அதனாலதான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, கேரளாவுல நீங்க பார்த்தீங்கன்னா, வாலிப பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40லிருந்து 60% வாலிப பிள்ளைகள் நர்ஸா வேலைக்கு போவாங்க. அதுல அவர்களுக்கு ஒரு அலாதி பிரியம். அது கிறிஸ்தவர்கள்ல நான் சொல்றேன். மற்ற இடங்கள்ல யார் எப்படி போறாங்கன்னு தெரியல. கிறிஸ்தவர்கள் அதை விரும்பி செய்வாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு அநேக ஆஸ்பத்திரியில பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ சகோதரிகள் நர்ஸா போறத பார்க்கலாம். ஏனென்றால், இங்க நீங்க இந்த 2 அ ஸ்திரீகள், சிப்பிராள், பூவாள். இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் பொம்பளைகள் லேடி பேர் மாரி இருக்கு. பூவாளுங்கிறது என்னது? கிராமங்கள்ல எல்லாம் பூவாத்தா, மங்காத்தா, சிப்பாத்தா எல்லாம் வைப்பாங்க பேர். அதே மாரியே இருக்கு அங்கேயும். அதே மாரி இவள் பேர் என்னது? சிப்ராள், பூவாள். இந்த மருத்துவச்சிகிட்ட இவர்கள் யாரு? எபிரேயம். எபிரேய மருத்துவச்சிகள். அப்ப மோசே யாரு? அவனும் எபிரேயன். இந்த இஸ்ரவேலர்கள் யாரு? எபிரேயர்கள். அப்போ இந்த எபிரேய மருத்துவச்சிகள் பேர் தான் என்னது? சிப்போரால், பூவால். இப்ப இந்த 2 மருத்துவச்சிகிட்டையும் இந்த யாரு ராஜா கூப்பிட்டு சொல்றார். ராஜாவுக்கு அவங்க மரியாதை கொடுக்கணும்ல. ஆனா அங்க பாருங்க என்ன நடக்குது என்றால், இந்த ஸ்திரீகள் மருத்துவமனையில் உட்கார்ந்திருக்கு. ஆண் பிள்ளைகள் என்றால் கொன்று போடவும், பெண் பிள்ளைகள் என்றால் உயிரோடு வைக்கவும் வேண்டும் என்று ராஜா கட்டளையிடுறார். நாள் 17ஆம் வசனத்துல அந்த மருத்துவச்சிகளோ என்ன செய்கிறாங்களாமா? வாசிங்க. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். பாருங்க, ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றுறார். அதுல தப்பிச்சு பிறந்ததான் யாரு? மோசே. பாருங்க, அப்ப ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ என்ன ஆம்பளைகளை நீ காப்பாற்றுகிறே, காரியம் என்ன? வாசிங்க 18ஆம் வசனத்துல. அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார். என்ன காரணத்தினால? நீ என்ன லஞ்சம் வாங்குறியா, இல்ல அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறியா, அல்லது என்ன காரணத்தினால நீ அதை செய்கிறா? இன்னைக்கு நம்மளையும் அப்படித்தான் கேட்பான். என்ன காரணத்தினால நீங்க உங்க ஆண்டவருக்கு நீங்க பயப்படணும்? நான் சொல்றேன், நீங்க கும்பிடக்கூடாது. நீங்க மறுபடியும் திரும்ப தாய் மதத்துக்கு வாங்க. நீங்க தாய் மதத்தை விட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு அதான் பேசப்படுகிறது முழு இந்தியாவிலேயும். முழு இந்தியாவிலேயும் இது நடந்துட்டு இருக்காது. அன்னைக்கு நடந்தது. பாருங்க, எல்லாமே வேதத்திலே நீங்க பார்க்கிற காரியங்கள், வாசிக்கிற காரியங்களை இன்றைக்குடைய காரியத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்ப அது அன்னைக்கு அது நம்ம பார்த்தீங்கன்னா நீங்க வாசிக்கிறப்ப அப்படியே சிம்பிளா இருக்கும். அதனுடைய உள்ளர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நம்ம வாரம் என்ன செய்கிறோம்? பைபிள் ஸ்டடின்னு வைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நாள் நம்ம இவ்வளவு தூரம் எழுத்து பை எழுத்தா வாசித்து தியானிக்க முடியாது. அதனாலதான் நம்ம வாரம் புதன்கிழமை என்ன செய்கிறோம்? 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த ஒவ்வொரு எழுத்துக்களுக்குள்ளே என்ன ரகசியம் மறைந்திருக்கிறது, அதை தேவன் எவ்விதமாய் அன்றைக்கு சொன்னார், அது இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அது எப்படி நடந்தது, அதன் மூலமாக யாருக்கு நன்மை, யாருக்கு தீமை, அது எதை எச்சரிக்கிறது, எதை செய்ய சொல்லுகிறது, எதை செய்யக்கூடாது என்கிறது என்று நமக்கு அது ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இந்த வேதமே நமக்கு என்னது? வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் நம்ம இந்த எகிப்து என்கிற இந்த உலகத்திலே இருளிலே நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அடிமைத்தனத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். மரண பயத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை எந்த நேரமும் என்ன செய்கிறாங்க? கொடுமைப்படுத்தி கொண்டு நம்மை எந்த நேரமும் கொன்று போடும்படி நெருக்கி கொண்டிருக்கிறது இந்த பூமியான. அப்ப இப்படிப்பட்ட இந்த பூமிக்குள்ள அப்ப ஏன் இதை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் அதற்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இன்னைக்கு அநேகர் பின்வாங்கி போறதுக்கு காரணம் என்னது? எதுக்கு இப்படி? ஏன் எந்த நேரம் எங்களுக்கு போராட்டம், பிரச்சனை, அது இதுன்னு இருக்கிறதுக்கு நாங்க ஜாலியா உலகத்தானை போல இருந்துட்டு போறோமே. அதனாலதான் அநேகர் பின்வாங்கி போறாங்க.
பரிசுத்தமாயிரு, உண்மையாயிரு, தேவனுக்கு பிரியமாயிரு, பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு நட, தேவனுக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் செய், நீ எதை குறித்தும் கவலைப்படாத. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஒருவன் தன்னுடைய தாய் தகப்பனையும் விட, தாய் தகப்பனை விட என்னை நீ அதிகமாய் நேசிங்கிறார். அப்ப முதலாவது நீங்க தேவனை நேசித்து தான் உங்க கணவனை நேசிக்கணும். அதனால உங்க கணவனை விட்டுட்டு ஓடிவான்னு சொல்லல ஆண்டவர், அல்லது உன் பிள்ளை விட்டுட்டு நீ எனக்கு பின்னாடி ஓடிவான்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்ல. முதலாவது என்னை நேசி, நான் உனக்கு என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு போதிக்கிறேனோ, உனக்கு நீ ஒரு மனைவியா இருந்தால் ஒரு கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும், நீ ஒரு கணவனா இருந்தால் உன் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும், நீங்க கணவனும் மனைவியா இருக்கிறப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும், இந்த சமுதாயத்துக்கு நீ என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய நண்பனுக்கு உன்னுடைய உறவினர்களுக்கு நீ எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன செய்து அவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று வேதத்துல சொல்லியிருக்கு. இதிலே சொல்லப்பட்டதை ஒருவன் உண்மையாகவே பின்பற்றினால் அந்த குடும்பத்துக்கு என்னைக்குமே என்ன கிடையாது, எதிராக பேசுகிறவர்களோ அல்லது அந்த குடும்பத்துக்கு விரோதமான காரியத்தை செய்கிறவர்களோ அல்லது அந்த குடும்பத்தை வெறுத்து ஊரை விட்டு ஒதுக்குற காரியமும் இருக்காது. இன்னைக்கு அநேகர் செய்கிற தவறான காரியத்தினாலேதான் அநேகர் அங்கே உங்களை வெறுப்பதும் உங்களை தூஷிப்பதும் உங்கள் மூலமாய் தேவனை எதிர்த்து பேசுவதும் உங்களுடைய செய்கைகளை பார்த்து அவர்கள் கேலியும் கிண்டலும் பரியாசம் செய்வது உங்களுடைய ஜீவியம். அது நம்முடைய ஜீவியம். நம்ம ஒவ்வொருடைய ஜீவியத்தை மற்றவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம், இல்லையா யார் என்னை பார்க்கிறான், உங்களை நான் அடிக்கடி நான் என்னுடைய நண்பர்கள்கிட்ட என்னுடைய குடும்பத்துல தான் சொல்லுவேன், நமக்கு 2 கண்ணு தான் இருக்கு. நமக்கு எவ்வளவு கண்ணு இருக்கு? ஒவ்வொரு மனுஷனுக்கு 2 கண்ணு தான் இருக்கு. ஆனா ஊருக்கு எவ்வளவு கண்ணு இருக்கு? கோடி கண்ணு இருக்கு. ஊருக்கு எத்தனை கண்ணு இருக்கு? கோடி கண்ணு உங்களை பார்த்துட்டு இருக்கு. முழு உலகமும் உங்களைத்தான் கவனிக்கும். நீங்க நினைக்கலாம், என்ன யாரு பார்க்க போறா, நான் என்ன பேசினேன், என்ன செஞ்சேன், என்ன பக்கத்துல இருக்கிறவன் தானே பேசுவான், அந்த பக்கத்துல இருக்கிறவன் தான் இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவான், அந்த இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவான். புரிகிறதா உங்களுக்கு? அப்போ உங்களுடைய ஜீவியம் தூஷிக்கப்படும்படியாக நீங்கள் நடந்து கொண்டால், பேசினால், மற்றவர்களை எரிச்சல் ஊட்டுபடி, மற்றவர்களை நீங்கள் வெறுக்கிறதோ அல்லது மற்றவர்களை குறித்து நீங்கள் ஏளனம் பண்ணுவதோ அல்லது உங்கள் ஜீவியமானது மற்றவர்களை பிரியமில்லாமல் இருக்கிறப்போ அது தேவனை உங்கள் மூலமாக தூஷிக்க பண்ணுகிறதா? அதனாலதான் பாருங்க, இங்க இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயப்படுறாங்க. அப்ப அரசாங்க சட்டத்திட்டத்துக்கு பயப்பட வேண்டாமான்னு நீங்க கேட்கலாம். அரசாங்க சட்டத்திட்டத்துக்கு நம்ம பயப்பட வேண்டும். ஆனால் அரசாங்கம் இப்ப இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது, நீ இதை விட்டுட்டு வான்னு சொன்னா நம்ம வர முடியுமா? ஏனென்றால் அது என்னுடைய சுய காரியம். நான் அதை முடிவெடுக்கணும். நான் எதை சாப்பிடணும், அதுதான் இன்னைக்கும் பேப்பர்ல மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா, ஏன் இதை சாப்பிடக்கூடாதுன்னு நீ சொல்ல, நான் என்ன சாப்பிட வேண்டும், என்ன துணி போட வேண்டும், எதை வணங்க வேண்டும் என்று எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அது எனக்கு டெமோக்ரஸி, அதுக்கு பேர் என்னது, குடியரசு. எனக்கு உரிமை உண்டு, எனக்கு தனி மனித உரிமை உண்டு. தனி மனித உரிமையை நீங்க யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு பேர் தான், அதைத்தான் அங்கே அந்த ஆங்கிலேயர்கள் அந்த சட்டத்திட்டத்தை போட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அது முழுவதுமாக மாற்றியமைக்கப்படுகிற ஒரு காலத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு சட்டத்தெல்லாம் மாற்றியாச்சு. 3 புதிய சட்டம் கொண்டு வந்து இப்ப இன்னைக்கு 6 மாசம் ஆச்சு. இந்தியாவிலே அதை மாற்றிக்கொண்டு வந்தாச்சு. அப்ப அதைத்தான் நான் சொன்னேன், இன்னும் என்ன ஆகும், இன்னும் கொடுமை அதிகமாகும், இன்னும் நெருக்கப்படுவீர்கள், இன்னும் பயங்கரமா இருக்கும். சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே தேவ பிள்ளைகளுக்கு எல்லா நெருக்கம் உண்டாகும். இனிமேல் தான் பிரச்சனைகளே ஜாஸ்தியாகும். இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தலையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அது எந்த விதத்துல போகும்னு வேதத்திலேயே இருக்கு, வெளிப்படுத்துற விசேஷத்துல அது இருக்கு. அது எப்படி போய் முடியும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கார். அதற்கு அடையாளமா தான் அங்கங்க தேவனும் அவருடைய காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறாரு, அங்கங்க மழை வெள்ளத்தை அனுப்பி என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். தண்ணி இல்லாம ஒரு சைடு என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். பூமி எதிர்ச்சி கொடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்கிறார். எதற்கு? நான் வரப்போறேனப்பா, நான் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும், உனக்கும் இது நடக்கும் என்று சொல்லி நம்ம எச்சரிக்கிறதுக்கு அதையும் அவர் செய்கிறார். அப்ப இதையும் அவர் செய்கிறார், இதையும் அவர் அனுமதிக்கிறார்.
பாருங்க, அதனாலதான் அங்க அவர்கள் சொல்றாங்க, அந்த மருத்துவச்சிகள் சொல்றாங்க, எபிரேய ஸ்திரீகள் மாதிரி அங்க இந்த எகிப்திய ஸ்திரீ மாதிரி இல்ல. எபிரேய ஸ்திரீகள் யாரு? அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். ஆமென். அப்ப நீங்க தேவனிடத்திலே நீங்க ஒரு நல்ல பலமுள்ளவர்களாக மாற வேண்டும். பலவீனம் இன்னைக்கு என்ன எப்ப கேட்டாலும், ஐயா உடம்பு சரியில்லை ஐயா, எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. ஏன் பிரச்சனை வருது? வசனத்தை அனுப்பி குணமாக்குறாருன்னு வேதம் சொல்லுது. நாங்க சாப்பிட்டு தான் குணமாகுறோம்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு ஊசி, மருந்து, மாத்திரையும் சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப என்ன இல்லை? சாட்சி இல்லை. அப்ப சாட்சி இல்லைங்கிறப்ப, உண்மை இல்லைங்கிறப்ப தேவன் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அப்படியே தனியா தள்ளி நின்னுக்குவார். கைவிட மாட்டாரு. தள்ளி நின்னுக்குவார். எப்படி அங்க கப்பல்ல அவரு பிரயாணம் போறப்போ, இந்த சீஷர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஐயா நாங்க முழுகி போகிறோம், நாங்க மரிச்சு போகிறோம் என்று சொல்லி கதறினாங்க. ஆண்டவருக்கு தெரியும் அது வரப்போகுதுன்னு தெரியும். இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாரு? அமைதியா கம்முனு தூங்கிட்டு இருக்கார். அதே போலத்தான் இன்னைக்கு அமைதியா நின்னு பார்த்துட்டு இருப்பாரு, நீங்க என்ன செய்றீங்க என்று. அப்போ பாருங்க, தேவன் அந்த ஸ்திரீகள் மருத்துவச்சிக்கு சொல்றாங்க, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி நாங்க அங்க போறதுக்கு முன்னாடி அவர்கள் பிரசவிக்கிறார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். வாசிப்பந்த வசனத்தை. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். பாருங்க, ஜனங்கள் என்ன ஆயிராங்க? பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். அது மட்டுமல்ல, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் தேவன் அவனுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்க, இங்க நம்ம நினைக்கிற ஒரு சாதாரண மருத்துவச்சி தானே, ஒரு நர்ஸு பொண்ணு தானே. ஆனால் அவள் தேவனுக்கு பயப்படும் பொழுது அவர்களுக்கு தேவன் நன்மைகளை செய்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களை என்ன செய்கிறார்? ஜனங்களையும் பலத்து பண்ணுகிறார். அந்த நன்மை செய்த, அந்த உதவி செய்த அந்த நர்ஸுகளுடைய குடும்பத்தை தழைக்க பண்ணுகிறார். ஆமென். பாருங்க, வேதம் நமக்கு இப்படி அநேக வார்த்தைகளை, அநேக காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கு இடையில. அதை நம்ம தியானிக்க வேண்டும். அது நமக்கு எப்பெல்லாம் சோர்வுகளை வருதோ, எப்பெல்லாம் நமக்கு அசதியா இருக்கோ, அந்த நேரத்துல நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம நினைக்கணும். எந்த நேரம் புலம்பிக் கொண்டு, எந்த நேரம் முறுமுறுத்து கொண்டு, அது எந்த நேரம் ஏதாவது ஒண்ணு சொல்லி, ஏதோ ஒரு காரியத்துல ஈடுபட்டு கொண்டிருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? அது இன்னும் உலகத்தை விட்டு நீங்க அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வரலை. நீங்க இன்னும் உலகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல யோசேப்பும் தான். யோசேப்பு தன்னுடைய சகோதரனாகிய ஈசா தன்னை அங்கே கொன்று போடும்படியாக 400 பேரோட வரும் பொழுது, அங்கே யாக்கோபு யாக்கோபு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரனாகிய ஈசாக்கு அங்கே வரும் பொழுது விடிய விடிய தேவனோடு கூட போராடி, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடேன் என்று சொல்லி யாக்கோபு இஸ்ரவேல் என்று தேவன் பெயரை மாற்றி, அப்போ உன்னுடைய பேர் என்னன்னு கேட்கிறப்போ என்னுடைய பேர் என்ன சொல்றாரு? என்னுடைய பேர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? உன்னுடைய பேர் என்னன்னு கேட்கிறார். அப்ப என்ன சொன்னார் அந்த பேரு? அதெல்லாம் இங்கேயா நாங்க ஞாபகம் வச்சுக்கோ, நாங்களா எப்பவுமே மறந்து போற ஆளு தானே. என்ன சொல்றாரு? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. 33ஆம் வசனத்தை வாசிங்க. முப்பத்தி 32 29 வாசிங்க. சீக்கிரம் வாசிப்போம். நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி
அந்த ஸ்தலத்துக்கு பெனியல் என்று பெயரிட்டான். பாருங்க, அந்த இடத்துக்கு அவன் பேர் வைக்கிறான் பெனியேல். பெனியேல் என்றால் என்னது? தேவனை முகமுகமாய் சந்திக்கிறான். தேவனை முகமுகமாய் சந்தித்தேன். அப்ப தேவனுக்கு அநேக பெயர்கள் உண்டு. அங்கே மனோவா கேட்கிறப்ப என் நாமம் அதிசயமானதுங்கிறார். அங்கே மோசே கேட்கிறப்ப நான் என்ன சொல்றார் ஆண்டவரு? மோசே கேட்ட பொழுது இருக்கிறவராகவே இருக்கிறேன். பாருங்க, அப்படி ஒவ்வொன்றையும் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில உட்கார்ந்து கேட்கிறோம். நீங்க எவ்வளவு தூரம் வேத வசனத்தை உங்களுடைய மனதிலே பதித்துக் கொள்கிறீர்களோ, உங்கள் எண்ணத்திலே வைத்துக் கொள்கிறீர்களோ, அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். வேதத்தை நீங்க மறக்கிறீங்கன்னா உங்களுடைய ஜீவியத்திலே அநேக ஆசீர்வாதங்களை நீங்க இழந்து போறீங்க என்ற அர்த்தம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் வேதத்தை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். வேதம் தான் யாரு? தேவன். அப்ப தேவனை நீங்க உங்க மனசுல வைக்கிறதுனா என்னது? வேதத்தை மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். வேதத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய மூளை, அதைத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு மனிதனுடைய மூளை இந்த வேத புத்தகம் மாதிரி கோடிக்கணக்கான புத்தகத்தை உள்ளே வைத்துக் கொள்ளும். அவ்வளவு ஞாபக சக்தி உடையது. கம்ப்யூட்டரை விட, சூப்பர் கம்ப்யூட்டரை விட ஞாபக சக்தி உள்ளது நம்முடைய மூளை. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சனுக்கு அப்ப எவ்வளவு மூளை இருக்கும்? அந்த மூளையெல்லாம் எங்க இருந்து தான் வந்தது? அவனுக்கு மட்டும்தான் ஆர்டர் கொடுத்தாரு. அந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவனுக்கு மட்டும்தான் அந்த மூளை வந்ததா? இல்ல, தேவன் அவனுக்கு அதை விளக்கினார், அவனுக்கு அதை கொடுத்திருக்கிறார். அதே போல எல்லாருக்கும் வச்சிருக்கார். நம்ம அதை பயன்படுத்துவதில்லை. ஒருத்தர் பிஹெச்டி படிக்கிறாருன்னா எப்படி? அவர் மட்டும்தான் பிஹெச்டி படிக்க முடியுமா? பண வசதி, அதற்கான சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாரும் பிஹெச்டி படிக்க முடியும். பிஹெச்டின்னா என்னது? நீங்க 10th +2 காலேஜில் படிக்கிற மாதிரி இன்னும் 10 மடங்கு புத்தகங்களை, அதற்குரிய காரியங்களை உங்களுக்குள்ள வாங்கி அதை என்ன கேள்வி கேட்டாலும் எழுதுறது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்றாங்கல்ல, அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்பவர்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு அது தெரியும். சரி பாருங்க, அப்போ அதே போல நம்ம தேவனிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை இன்னும் அதிகமாய் வாசித்து அந்த வேத வார்த்தைகளை நம்ம அநேகத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். நானும் எந்த அளவுக்கு வேதத்தை உள்வாங்கி வைத்து அந்த வேதத்தை சரியானபடி பேசுகிறேனோ அப்பொழுதுதான் எனக்கு அந்த ஆசீர்வாதம், என்னுடைய குடும்பத்துக்கு அந்த ஆசீர்வாதம் தங்கும். என் மனைவி பிள்ளைகளையும் தேவன் தலைக்க பண்ணுவார். மனைவி பிள்ளைகளுக்கும் அந்த நன்மை கிடைக்கும். அப்ப எல்லோருக்கும் நன்மை வேண்டும் தான் தேவன் விரும்புகிறார். இல்ல பாஸ்டருக்கு மட்டும்தான் கொடுப்பாரு, இல்ல இந்த 2 பிரதர் மட்டும், இல்ல இந்த 2 சிஸ்டர் மட்டும் நல்லா பைபிள் படிக்கிறாங்க, அவங்கள மட்டும் விட்டுட்டு மற்றவங்களை கைவிடுவேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நன்மைகளை தேவன் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிறார். ஆனால் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நம்ம தயாரா இருப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு கர்த்தர் தாமே கிருபை செய்ய நம்ம ஜெபிக்கலாம். கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஐயா அந்த அருமையான வேளையிலே வாசித்து தியானித்தமுடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, யாக்கோபை குறித்தும் ஆபிரகாமை குறித்தும் யோசேப்பை குறித்தும் ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாய் அடிமைப்பட்டு போனார்கள், அந்த இடத்துல நீர் அவர்களோடு கூட இருந்து நீர் எவ்விதமாய் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தீர், ஆசீர்வதித்தீர், வழிநடத்தினீர் என்று நாங்கள் தியானிக்க கிருபை கொடுத்தீரப்பா. எங்களை சுற்றி இருக்கிற எல்லா பாரமான கட்டுக்களில் இருந்தும், பொல்லாத உலக கட்டுக்களில் இருந்தும், மாம்ச சிந்தனைகளில் இருந்தும், அசுத்தங்கள், அருவறுப்புகள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதலில் இருந்தும் எங்களை விலக்கி பாதுகாத்து எங்களை சுற்றி நிற்கிற ஆண்டவரே எல்லா போராட்டங்களில் இருந்து எங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்கும் ஒருவரால் மட்டுமே கூடும். ஆண்டவரே, நீர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள், அவர்களை எவ்வளவோ நொறுக்கினார்கள், அவர்கள் மேல் எரிச்சல் அடைந்தார்கள், அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். ஆனாலும் அவர்களை நீர் விடுவித்து அவர்களுக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்தீரப்பா. அதுபோல இன்றைக்கும் குமாரனாகிய நீர், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னீரப்பா. கர்த்தர் எங்கே அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீர் கர்த்தாவே. நாங்கள் விடுதலை அடைய தேவ கிருபையும் தேவ தயவும் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கட்டும். கேட்ட சத்திய வசனத்திற்காய் நன்றி சொல்லி தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை அனுதினமும் தியானிக்க தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமா
இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.